வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு எனது நன்றிகள். ஓகே. இன்றைக்கு ஜோதிட விதிகள் 21ல் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்க போறோம். அதற்கு முதல் முறையாக என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஜாதகம் யோக லக்னமும் அவயோக தசைன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. சுக்கிரனுக்கு 12ல் மறைவு இல்லை சார், சுக்கிரனுக்கு மறைவு இல்லை சார், சுக்கிரன் இருக்கக்கூடிய 12ஆம் வீடு மறைவு பாவகம் சார், தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க சார். இதுல நட்பு ஸ்தானத்துல 3, 6, 8, 12 அமைப்புகள்ல நட்பு ஸ்தானத்துல மறையக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்யாதுன்னு சொல்றோம்ல, அதுக்காக இருந்த ஒரு விஷயம். சரிங்களா? சரி, நேரடியாக கேள்விக்கு போயிடலாம். தனலட்சுமி பி மறுபடியும் நன்றி பிரதர், லைவ்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லி கேட்குறேன் ப்ரோ, நன்றி. ஆமாங்களா, இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock மலேசியா டைம் படி 7 o'clock வந்து லைவ் வருவோம். சரிங்களா? வணக்கம் வணக்கம். வினோ சந்தியா சார், மை ராசி இஸ் கும்பம். என்னங்க இதை மட்டும் சொல்லிட்டு போறீங்க? ராமன் 55948. ஹாய், விருச்சக லக்னம், வக்ர சனி இன் லக்னம், சனி தசை எப்படி இருக்கும்? வீடு கொடுத்த செவ்வாய் மேஷத்தில் வித் கேது. ஓகே, லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆனால் அவரு 6ஆம் அதிபதியா இருக்காரு. லக்னத்துல சனி இருக்கக்கூடாதுங்க. அவர் வக்கரமா இருக்காரா, எப்படி இருக்காரோ, வக்கரத்தை பார்க்கறதே இல்லைங்க, வக்கரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சனி லக்னத்தில் இருந்தால் நீங்களே கொஞ்சம் தனிமையானவர், தனிமையை விரும்பக்கூடியவர், இருளான இடத்துல இருக்கக்கூடியவர், கொஞ்சம் கம்முன்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைப்பா இருப்பீங்க. தசை என்ன பண்ணும்? சனி அந்த இடத்துல எப்படி இருக்காரு, நவாம்சத்துல எப்படி இருக்காரு, சனிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை சனிக்கு குருவின் தொடர்பு, உச்ச குரு பாக்குறாரு, இல்ல ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பாக்குறாரு, அருமையான நல்ல பலன்கள் இருக்கும். இல்லைங்க, தனிச்சு இயல்பாக இருக்கிறாரு அப்படின்ற அமைப்புகள்ல 7ஆம் பாவகத்தை அவர் தொடர்பு கொள்வார்ல, 3, 7, 10ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். தந்தை சார்ந்த அமைப்புகளை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார். இயல்பாக இருக்கக்கூடிய சனி 2 கிரகம், ஒரு கிரகம் வச்சு பலன் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? கார்த்திக் சிவா, ஒரு கிரகம் வச்சு பலன் சொல்லாதீங்க, பேரை கெடுத்துக்குவீங்க. ஒரே ராசியில் 4 கிரகம், அதே ராசியில் ராசி அதிபதி ஆட்சி வக்ரம், ஆனால் என்ன பலன்? ஃபார் எக்ஸாம்பிள், துலாம் ராசியை வைத்துக்கொண்டால் அங்கே சுக்கிரன் ஆட்சி வக்ரம் பெற்றால் மற்ற கிரகங்களின் பலன் எப்படி இருக்கும்? 4 கிரகங்கள்னு சொல்லிட்டீங்க. அந்த 4 இதுதாங்க, நீங்க கிளியரான கேள்வி கேட்கல. ஒரே ராசியில 4 கிரகம் இருந்தா என்ன பண்றது? அதுல சுக்கிரன் ஆட்சி வக்ரமானா என்ன பண்றது? சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடுல சுக்கிரனாக தான் செயல்படுவார். அவர் வக்ரம் என்ன பண்ணுவது? பலவீனம், ஒரு மாதிரி பலவீனம். ஓகேங்களா? ஆனா அது பெரிய இம்பேக்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அது நீங்க பார்க்க வேண்டாம். கோச்சார அமைப்புகள்ல வக்ரம் அடையிறத கண்டிப்பாக நீங்க பார்க்கணும். அது ராசிநாதனாக அது மிகப்பெரிய பலவீனம். யாராவது மேஷ ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, நவம்பருக்கு நேற்று ராசி பலன் எழுதும் போது ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. மேஷ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு அப்படி கொஞ்சம் நல்லா இல்லை, கவனமாக இருங்க. மேஷ ராசிக்காரங்க யாராவது இருந்தா விபத்து, மரணத்துக்கு நிகரான சில அமைப்புகள், இழக்கக்கூடாத பெண்களா இருந்தா இழக்கக்கூடாத சில அமைப்புகள், அதுக்கான அறிமுகங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப க்ளோஸான சில விஐபிக்கெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. ராமன். சரி, அடுத்ததாக கௌரிதரன், ஹாய் ப்ரோ, மை சன் மகர லக்னம், ஹி ஹேஸ் ராகு இன் 4th house, மேஷத்துல ராகு. இஸ் திஸ் இஃபெக்ட் ஃபார் அம்மா? இது அப்புறமா இதுல கேளுங்களேன், லைவ்ல. வெறும் 4ஆம் இடம் சந்திரன் பாருங்க, காரகம், காரகாதிபதி, ஆதிபத்தியம், இதெல்லாம் பாருங்கங்க. 3 கிரகங்கள் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செய்யும். சரிங்களா? அப்புறம் காமெண்ட்ல வந்து கொடுங்க. அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்ததாக so much of loss in my business. நேற்று ஒரு கடகராசிக்காரங்க பேசினாங்க ஜாதகத்தில், கோச்சார சனி தாங்க லாஸ் பண்ண வைப்பாரு. கண்டிப்பாக சுற்றி மேஷம், மகரம், சிம்மம், கன்னி, இந்த மீனம், இதுக்குள்ளே தான் இருப்பீங்க. சரிங்களா? கார்த்திக் சிவா, ஹாய் ப்ரோ, இப்போ சனி செவ்வாய் எந்த பாவகத்தை பார்த்தாலும் கெடும், சுபத்துவம் இல்லாமல். ஆமாம், அப்போ 6ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்தால் என் கடன் நோய் எதிரி கெடவில்லை. எப்படி கெடுவாங்க? 2 பேர் பார்த்தா கெட மாட்டாங்க பிரதர். ஒருத்தர் பார்க்கணும். ஒரு பவர் 6ஆம் பாவகத்தோட தொடர்பு கொள்ளணும். 2 பேர் சேர்ந்து தொடர்பு கொள்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பாவகத்தின் கெடுபலன் அதிகமாகும். சரிங்களா? சரி, 2வது
ப்ரோ இப்போ மிதுன கன்னி லக்னத்துக்கு குரு பாதக மாரக கேந்திராதிபத்திய கேந்திராதிபதி. பட் குரு புதனின் அப்பா சந்திரன். அப்பா சந்திரன் புதனின் அம்மா. இப்போ சந்திரன் மாரகத்தை செய்ய மாட்டார் என்பது மூல விதி. என் குரு மாரகத்தை செய்வாரு. என் குரு மாரகத்தை செய்யறாரு அப்பாவாக இருந்தாலும். பிரதர், கேந்திராதிபத்தியம், இந்த மாரக அமைப்பு, இதெல்லாம் வந்து கேந்திராதிபத்தியத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது வர அமைப்பு வரும். அவர் மாரகாதிபதி தானே, சில மாரகங்களை செய்வார். எந்த அமைப்புகளை செய்யறாரு அப்படின்றத பாருங்க. சில இடங்கள்ல செய்வார் தான். நட்பு ஸ்தானத்துல மறைந்தால் மட்டும் அது பண்றதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் பிரதர், மாரகாதிபதி மாரக அமைப்போட, இந்த கேந்திராதிபதி கேந்திர அமைப்போட தொடர்புகள் இருக்கும் பொழுது, ஆனா அந்த ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல ஏறினால், அதாவது புதன் இங்க போயிட்டாரு, அவரு அங்க போயிட்டாரு, அந்த மாதிரி இல்லை. அந்த வீடு கேந்திராதிபத்தியம் தோஷம் என்பது அந்த வீடு அதிக சுபத்தன்மை அடையும் பொழுது நடக்கக்கூடிய சில விஷயம். சரிங்களா? சரி, மீண்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருங்க. ராகு, மூன்றாவது கேள்வி. ராகு கேது தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை தப்பி பிடுங்கி செய்யும். இப்போ ராகு சுக்கிரன் 8 டிகிரிக்குள்ள சேர்ந்து ராகு தசை நடந்தால் காமம் மற்றும் பெண்கள் மீது அட்ராக்ஷன் வரும். இப்போ ராகு தசை வந்தவுடன் பெண்கள் மீது அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. அது எப்படி? ஏஜ் வந்து 35 to 40, 10 வருஷமா. சரி பிரதர், ராகுவோட சேரக்கூடிய ராகு ஒரு மாதிரியானவரா? நீங்க நல்லா பாருங்க, எந்த மாதிரி பெண்கள் மேல ஈடுபாடு வர மாட்டேங்குது அப்படின்ற சில விஷயம் இருக்கும். இதுல ராகுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும் இருக்கக்கூடிய பாவகம். இதுல 3ஆம் இடம், 8ஆம் இடத்துல ராகுவும் இவரும் சேர்ந்திருந்தாங்கன்னா சுத்தமா இல்லை உங்களுக்கு. ஓகே பிரதர், மறைமுகமா அப்படி இப்படின்ற மாதிரி. ஆனா சும்மா ராகுவோட சேர்ந்திருக்காரு, 8 டிகிரி தான் இருக்காரு. அவர் 6 டிகிரியோ 3 டிகிரியோ எல்லாம் போனா சுத்தமா எரிஞ்சு போயிட்டாருன்னு வரும், பஸ்பம் ஆயிட்டாரு அப்படின்னு வரும். ஸோ அங்க காரகம் கிடைக்காது. ஒரு 8 டிகிரி 6-8 டிகிரியில இருக்கும்போது ஓகே அது கிடைக்கும். ஆனா ராகுவின் தன்மை என்ன? ஒரு மாதிரியான, நல்லா பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற பக்கத்துல இருக்கும். ராகுவோட ஒரு இயல்பு என்ன? ஒரு மாதிரி நீச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பாருங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பாக்குறேன். அடுத்ததாக ப்ரோ, 7 சனி அஷ்டம சனி எல்லாத்துக்கும் பாதிக்கும். ஓகே இல்ல பிரதர், எல்லாத்துக்கும் பாதிக்கிறது இல்லை. சமீபத்துல ஒரு 2 பேர் ஜாதகம், நான் நல்லா தான் இருக்கிறேன், கும்பராசி சதய நட்சத்திரம்னு கேட்டாரு. பௌர்ணமி அமைப்புல பிறந்திருக்காரு. நான் சொன்னேன், நீங்க நல்லா தான் இருப்பீங்க, சந்திரன் ஒளியா இருக்கிறாரு, இந்த தொழில ஆரம்பமே இப்பதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ அப்பா அம்மா மனைவி அனைத்தையும் இழந்து குழந்தை துரோகமாக பிறந்தார். குழந்தைகள் துரோகமாக பிறந்தால் ஒருவருக்கு எப்படி பாதிக்கும்? குழந்தைகளை பாதிக்குமா இல்லை ஜாதகரை பாதிக்குமா? பிகாஸ் ஜாதகருக்கு பாதிக்க ஒண்ணும் இல்லை. இல்ல பிரதர், அப்படி நினைக்காதீங்க. எனக்கு இந்த கேள்வி புரியல. குழந்தைய பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிறகு குழந்தை அமைப்புகள்ல 5ஆம் பாவம், குழந்தைனா 5ஆம் பாவகம், குருவை பார்த்துக்கங்க. 5ஆம் பாவக அமைப்புகள்ல குழந்தைய பாதிக்கணும் அப்படின்னா, சமீபத்துல ஒருத்தர் வந்து கடக லக்னம் 5ஆம் இடத்துல சனி, அவர் ஜூலையா செப்டம்பர் வரைக்கும் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, ஜூலைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு. ஜாதகத்தை பார்க்குற 5ஆம் இடத்துல சனி இருந்து சனி புத்தி நடக்குது. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் சில இடத்துல. சனி தசை சனி புத்தி கடக சிம்ம லக்னங்களுக்கு நடக்குதுனாலே குழந்தை அமைப்புகள்ல கவனம்னு இன்ட்டு கொடுப்பேன் நான். இன்ட்டு தாங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? இன்ட்டு கொடுத்துருவேன் குழந்தைகள் வழியில. இப்ப திரும்ப வர்றவங்களாம் நீங்க அப்ப சொன்னீங்கன்னு அந்த மாதிரி விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த அமைப்புகள்ல 5ஆம் பாவகம், குழந்தைனா 5ஆம் பாவகம் கிடைக்கணும். 45 வயதுக்கு மேலனா குழந்தைகள் வழியில டிஸ்டர்ப் ஆகலாம்ல, குழந்தை எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கலாம், அவருடைய குழந்தைகளுக்கு குழந்தை அமைப்புகள் பிரச்சனையாக இருக்கலாம், இவரோட பிள்ளைகளுக்கு கவலைகள் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பிரதர். அதாவது கவலைன்றத கொடுக்கறதுக்கு சனிக்கு நீங்க கவலையப்படாதீங்க, வெரைட்டியா கொடுப்பாரு. சரிங்களா? கார்த்திக் சிவா, மறுபடியும் நீங்களே வா. மேல ஒரு 3 பேஜுக்கு எழுதிருக்கீங்க, கீழே ஒரு 3 பேஜுக்கு. வானத்தில் பிறந்தவர்கள் இல்லை. ஓகே, இப்போ லக்னத்துக்கு வானத்தில் என்ன? வானத்தில் லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் நீச்சம் வித் ராகு. அதான் பிரதர், இதை தான் நான் சொன்னேன்.
சுக்கிரன் ஆல்ரெடி பலவீனமா இருக்கிறாரு. பலவீனமாக இருக்கக்கூடிய அவரோட ராகு சேர்ந்தா சுத்தம். ரைட், நீங்க கேட்கறது. ராகு என் சனி கெட்ட பலன்கள் இருக்கும் மனைவிக்கு. அதுவே புதன் பரிவர்த்தனை சுக்கிரன் நல்லா தானே ப்ரோ, மனைவி கெட மாட்டார் பிரதர். 7ஆம் பாவகாதிபதி பாருங்க, 7ஆம் பாவகாதிபதி 8ல மறைஞ்சிருக்காரு அப்படின்னும் பொழுது புதன் தசையோ புதன் புத்தியோ மனைவியை கெடுக்கும் பிரதர். சுக்கிரன் 3-8 மறைந்து சனி செவ்வாய் பார்த்து அதனை குரு பார்த்தால் சுக்கிர தசை லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கெடுறாரு, பிற்பகுதியில நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் தசை வயதை பொறுத்தது பிரதர். 70 வயசுல அந்த யூஸ் இல்ல, சின்ன வயசுலயும் யூஸ் இல்ல. பருவ வயசுல வந்தாலும் முதல்ல சனி செவ்வாய் பார்த்த எந்த ஒரு கிரகமும் பிரதர் சனி செவ்வாய் தொடர்புல வருது அப்படின்னா முதல்ல அது சுத்தம், டெத் ஆயிருச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு டிகிரி பாத்துக்கோங்க. அதுக்கு பிறகு குரு பாக்குறாருன்னா அவரை ஸ்ட்ரெச்சர் வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கிறாங்க, உயிர் இருக்குங்க. அது அடிப்படையான காமம். ஓகேங்களா? நீச்ச குரு பார்வை ஃபார் நீச்ச சுக்கிரன் எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கே. உங்க ஜாதகத்துல இருக்கிறதோ நீச்ச சுக்கிரன் வித் சனி ராகு. சனி ராகு குருவின் பார்வை ஒரு மாதிரியான பெண்களை அறிமுகப்படுத்தும். ஆனா இருந்தாலும் அப்படிதான், ஒரு மாதிரி டைப்பான கால் கேர்ள்ஸ் மாதிரியான, கால் பாய்ஸ் மாதிரியான சில காமங்களை கொடுக்கும். சனி செவ்வாயோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாதிரியான வெளியே சொல்ற தயங்கிற மாதிரியான பெண்களின் தொடர்பை கண்டிப்பாக கொடுக்கும் பிரதர். ப்ரோ, வாட் இஸ் த இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் லைட் அண்ட் கிராவிட்டி? ஆட்சி மூலத்திரிகோண வீட்டுக்கும் உச்ச வீட்டிற்கும் இருக்கும் கனெக்ஷன் என்ன? கனெக்ஷன் இல்லை, நீங்க டிஃப்ரெண்ட் கேட்குறீங்களோ பிரதர். மூலத்திரிகோணம் உச்சத்துக்கு அடுத்த நிலை மூலத்திரிகோணம். ஓகேங்களா பிரதர்? உச்ச நிலைக்கு அடுத்த நிலை மூலத்திரிகோணம், மூலத்திரிகோணத்துக்கு அடுத்த நிலை ஆட்சி. இந்த அமைப்புல பாருங்க, எங்க நான் ரொம்ப பலமா இருக்கேன், என்னோட வீட்லயா, என்னோட இப்ப நான் இருக்கிற வீட்லயா, இல்ல என்னோட இன்னொரு வீட்லயா, இல்ல என்னோட ஃப்ரெண்டோட வீட்லயா, இல்ல எனக்கு கொன்வோ நடக்கிற இடத்துலயா, எங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எங்க ரொம்ப இதா இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னோட ஆபீஸா, என்னோட வீடா, இந்த அமைப்புல தாங்க முதல்ல உச்சம், இரண்டாவது நிலை மூலத்திரிகோணம், மூன்றாவது ஆட்சி. இந்த இதுல பாருங்க, இதுல ஒளி இந்த கிராவிட்டி எப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலி அது எனக்கு தெரியாது பிரதர். நன்றி ப்ரோ. குரு ஒரு சுபர், கும்ப லக்னத்துக்கு 2-11ஆம் அதிபதி. இப்ப அவர் ஆட்சியாக இருந்தால் பாவக சுபத்துவம் அடையும். பட் குரு தசையில் கொடுத்து கெடுக்கிறார் என் அவயோகர் என்பதாலா பிரதர்? இல்ல, மகர லக்னத்துக்கு குரு கெடுப்பார், கும்ப லக்னத்துக்கு குரு கெடுக்க மாட்டார். மகர லக்னத்துக்கு முழுக்க முழுக்க விரையாதிபதியா செயல்படுவார், கும்ப லக்னத்துக்கு லாபாதிபதியா செயல்படுவார் பிரதர். வருமானத்துக்கு கொடுக்குற அமைப்புகள்ல கொடுத்து கெடுக்கிறாரு அப்படின்னா அந்த குரு ஏதோ சம்பந்தம் இல்லை. 6-8 அமைப்புகள்ல இருக்கிறாரு, குரு 6ல இருக்காருன்னா சில கெடுதல்களை பண்ணுவாரு. 12ல இருந்து 6 தொடர்பு கொள்றாருன்னா சில கெடுதல்களை பண்ணுவாரு. இந்த மாதிரி அமைப்புகள்ல பாருங்க பிரதர். சேம் ஃபார் மேஷம், 2-7க்கு அதிபதி சுக்கிரன், சுபர் மாரகாதிபதி, அவரும் கொடுத்து கெடுக்கிறார், அவயோகருங்க. இதுல 7ஆம் அதிபதியா வருவார். 7ஆம் அதிபதி மனைவி அமைப்புல வரும். கெடுக்கிறார், கொடுத்து கெடுக்கிறார்ன்றது என்ன? சுக்கிர திசையில என்ன நடக்கும்? பெண்கள் காமம் மாதிரியான சில அறிமுகம். இதுவும் இருக்கிற இடம் பிரதர். இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். யாரோட தொடர்புல இருக்காங்க? சனியோட சுக்கிரன் தொடர்புல இருந்தாரா 20 வருஷம் தன்னோட வயது டிஃபரெண்ட் இருக்கிறவங்களோட தொடர்பு அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக சிவராமன். ஹாய் ப்ரோ, ஷே மோ ஆன் அதியோகம் வித் பௌர்ணமி. சந்திர அதியோகத்தை பத்தி கேக்குறீங்க பிரதர். சந்திர அதியோகம்னாலே நிறைய எனக்கு அது பிடிச்ச டாபிக். ஏன்னா சந்திர அதியோகத்தினுடைய பலம் வந்து உச்ச குருவுக்கு நிகரானதுன்னு வச்சுக்கோங்களேன். 45 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு முழு வீடு, அந்த முழு ஓகே ஒரு முழு பாவகம், அந்த பாவகத்துக்கு இந்த பக்கத்துல 15 டிகிரி, இந்த பக்கத்துல 15 டிகிரி, அப்படி சுபத்துவப்படுத்தக்கூடிய பலம் சந்திரனின் அதியோகத்துக்கு இருக்கு. ஒளியே இல்லாத சந்திரனுக்கு அதியோகம் இருக்கான்னு கேட்காதீங்க. ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய, ஒளியை பெற்றுக்கக்கூடிய அமைப்பு. ஓகே, இப்ப எப்படின்னா இங்க கிளாஸ். ஓகே, இதுல உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கிளாஸ் இருக்கா, இந்த கிளாஸ்ல மின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த லைட்டு படுறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒருவேளை அந்த லைட் இப்படி படலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டு படல, எனக்கு தெரியல. ஓகே, அந்த லைட்டு படலைன்னா அந்த ப்ளூ ரே மாதிரி ஒண்ணு தெரியுது பாருங்க, அது வராது. அப்ப மூல ஒளி, அதாவது சந்திரன் ஒளியாக இருக்கும் பொழுது எதிரில் இருக்கிற அதியோக அமைப்புகள் செயல்படும் சுபருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எங்க கேட்டிருந்தாங்க தெரியல, பாப அதியோகம் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு. பாப அதியோக அந்த இருள் தன்மையை கட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மையை யாரு சந்திரன் செய்வாரு. ஆனா 6-8ல இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்துவாரு, செவ்வாயை சுபத்துவப்படுத்துவாரு, சூரியனை சுபத்துவப்படுத்துவாருன்னா இல்ல.
சரிங்களா? சரி, அடுத்ததாக கிருனிஷ், 2ஆம் வீடு சிம்மத்தில் சூரியன் புதன் இருந்தால் திருமணம் பாதிக்குமா? 2ஆம் வீடு சிம்மத்தில் சூரியன் புதன், 2ஆம் அதிபதி ஆட்சி புதன் சூப்பரா இருக்காருன்னு வரும். ஆனா ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தை யார் தொடர்பு கொள்றான்னு பாருங்க. 8ல இருந்து சனி பார்த்தாருன்னா திருமண தாமதம் தான். இயல்பாகவே சில அமைப்புகள் இருக்கா. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் அமைப்புகள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? எப்போ சனி, செவ்வாய், ராகு மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது. சரிங்களா? வணக்கம் தம்பி. நீங்க தானா? க்ரூனிஷ். வணக்கம் தம்பி. கடக லக்னம். லக்னாதிபதி மாந்தி. மகரத்தில் சந்திரனை பார்த்தால் புணர்ப்பு தோஷமா? இது திருமண வாழ்க்கையை பாதிக்குமா என்பதை கூறுவோம். ஓகே. லக்னாதிபதி மாந்தி. ஓகே. மாந்தி கேட்டகரியை விட்டுருங்க பிரதர். அது நமக்கு இல்ல. அது மேல இருக்கிற அந்த விஷயம். மகரத்தில் சந்திரனை பார்த்தால், மகரத்துல இருந்தா லக்னத்தை பார்ப்பாரு. நீங்க கடக லக்னம். சந்திரன் ஒளியா இருக்காரா பாருங்க. திருமண வாழ்க்கை பாதிக்கணும்னா 7ஆம் இடம் பாதிக்கப்படணுங்க. சனி பாதிக்கப்படணும், சுக்கிரன் பாதிக்கப்படணும், 2, 7, 8ஆம் பாவகங்கள் பாதிக்கப்படணும், 5ஆம் பாவகம் பாதிக்கப்படணும். இதெல்லாம் பாருங்க. கல்யாணம் ஆனா என்ன நடக்குது? காமம் கிடைக்குது. காமம் கிடைச்சா என்ன நடக்குது? குழந்தை கிடைக்குது. குழந்தை கிடைச்சா என்ன நடக்குது? உங்களுக்கு அப்பா, அம்மான்ற அந்தஸ்து கிடைக்குதுங்க. அப்போ அந்த அமைப்புல அப்படி புரிஞ்சுக்கங்களேன். அந்த மாதிரி அமைப்புகள்ல பார்க்கும்போது 7ஆம் பாவகம்ன்றது ஒரு பாவகம். 7, 3, 11 இந்த 3 பாவகங்கள் உங்களுக்கு காமத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள். அங்க லக்னாதிபதி இருக்கிறது தப்பு இல்லையே. லக்னத்தை நல்லா பார்ப்பாரு. ஆனா அவர் ஒளியோட இருக்கணும். இது புணர்ப்பு தோஷம் இல்ல. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா அவர் சனியோட இருக்கிறது தானுங்க. சரி, அடுத்ததாக வில் சந்திரா அதியோகம் மேக் சட்டன் அண்ட் மார்ஸ் சுபத்துவம். சந்திரா அதியோகம் சனியும் செவ்வாயும் இது பண்ணுமான்னு கண்டிப்பா படுத்தும். பாவக சுப அமைப்புகளை தான் பண்றது இல்லை. ஆனா அவர் சமசப்தமா 7ஆம் பார்வையாக இருக்கணும். நீங்க கேட்கிற 6, 8ல சந்திரனுக்கு 6, 8ல இருக்கக்கூடிய சனி செவ்வாயை பண்ணுமானா அப்படி விஷயங்கள் இல்லை. ஓகேங்களா? அதாவது அவங்களுடைய கெட்ட கதிர்களை அடக்கக்கூடிய, கட்டுக்குள் வைக்கக்கூடிய விஷயத்தை செய்தாலும் முழுமையாக அவர்கள் சுபத்தன்மையில வருவாங்க அப்படின்னு இல்லை. பௌர்ணமி சந்திரன்ற பட்சத்துல கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. ஓகே. பௌர்ணமி சந்திரன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடகத்துல, அது வந்து ஒரு கடகத்துல ஓகே. அந்த நாள் வந்து தைப்பூச நாள். கடகத்துல 15 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தைப்பூசம், புனர்பூசம், பூசம். சரி. 15 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தனுசுல செவ்வாய் இருக்காரு. கும்பத்துல இவர் இருக்காரு. தனுசுல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 29, 25 டிகிரி இருக்காருன்னா அந்த செவ்வாய் வந்து சுப அமைப்புல இருப்பாரு. ஏன்னா சந்திரனுக்கு பார்வை அமைப்பு 45 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஒளியான அமைப்புல இருக்கும்போது. சனி கும்பத்துல 29 டிகிரில போயிட்டாருன்னா இல்ல. ஏன்னா ரொம்ப தள்ளி போயிட்டாரு. அதே சனி கும்பத்துல 1 டிகிரில இருக்காரு, 10 டிகிரிக்குள்ள இருக்கிறாரு, ஒளியான அமைப்பு தொடர்பு கொள்ளுதுன்னு வரும். ஆனா சனி கும்பத்துல 25 டிகிரில இருக்காரு, அங்க அந்த அமைப்புகள் செயல்படாது பிரதர். அந்த மாதிரியான அமைப்புல ஓகேயான்னு பாருங்க. இந்த வாட்டி சுக்கிரனை பத்தி தான் நிறைய கேள்வி. சுக்கிரன் பலவீனமா ஆறாரு அப்படின்னா 8 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும் பொழுது. நீச்சம் 3, 8ன்றது அந்த பாவகத்துக்கு அவருடைய தன்மையை கொடுக்க முடியாத நிலை. 6, 12ன்றது நேரடியாக அவருக்கு சில அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. காமத்தை மறைமுகமா அந்த நபரை அனுபவிச்சுட்டு இருப்பாருங்க. சரிங்களா? அப்போ பலவீனமான சுக்கிரன் மேல சனி செவ்வாய் ராகு போய் விழுறாங்க. அதுக்கப்புறம் குரு பார்க்கறாருன்றப்ப காமம் ஒரு மாதிரியான விருப்பம் இல்லாட்டினாலும் அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரியான சில அமைப்புகளுக்கு அந்த ஜாதகருக்கு கிடைக்குது. விருப்பம் இல்லாம கிடைக்குதுன்ற மாதிரி சில விஷயம் பிரதர். ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.